ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் குட் மார்னிங். ஒரு பியூட்டிஃபுல்லான சண்டே, அப்படியே அவுட்டிங் கிளம்பிட்டோம். ஸோ திஸ் இஸ் டே 2 ஆஃப் அவர் இந்தியா விசிட். என்னை இப்போ நீங்கள் பார்த்த உடனே உங்கள் மனசில் ஓடுற விஷயங்கள் எனக்கு தோணுது. என்னென்னா, போன vlogல பார்த்தோமே, பிரியா அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. உண்மைதாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்கன்றது தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, வந்த நாளை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கோசம் ஒரு அவுட்டிங் கிளம்பிட்டோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஆளை பார்த்துருங்க. அந்த பேஷண்ட்டு இங்கே தான் இருக்காங்க. நான் தான் போன வீடியோலே சொன்னேனேங்க, ஐம் ஓகே, நான் நல்லா தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எனக்கு 1 வீக் வந்துட்டு மெடிசன்ஸ் இருக்குது, ரெஸ்ட் எடுத்து நான் சரி பண்ணிப்பேன். ஓகேங்களா? ஸோ யாருமே வந்துட்டு பயப்பட வேண்டாம். இன்னொன்று, நீங்கள் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க, ஸோ அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐம் ஓகே, நான் நல்லா இருக்கேன். வித் ஆல் யுவர் ப்ரேயர்ஸ் விஷஸ் நாங்கள் வந்து நல்லா தான் இருப்போம். சரிங்களா? சரி வாங்க, ஜனங்களுக்கு இப்போ புரியுற மாதிரி சொல்லணும். சொல்லுமா, குலதெய்வம் கோயிலுக்கு போறோம், காஞ்சிபுரம் போறோம். சரிங்களா? சோ அந்த vlog தான் இது. சோ அதான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சொல்லுமா, நேரா இலவச வீட்டுக்கு வச்சலாமா? அமைச்சிடும். அழகா vlog எடுக்கிற பாருங்க. மைக் எல்லாம் போட்டு ஆன் பண்ணி பாட்டும் போட்ட. எப்படி வாய்ஸ் ஓவர் தானே கொடுக்க போறீங்க? இல்லையே, குட்டி குட்டி கிளிப்பிங் அப்படியே போட்டு விட்டுறேன். உங்ககிட்ட இருக்கிற நம்பிக்கை என்ன தெரியுமா? நான் பின்னாடி எது பேசல நீ போட மாட்டேன், நீ வாய்ஸ் ஓவர் தான் நீ கொடுத்துருவ. அந்த நம்பிக்கை இருக்கு எனக்கு உங்ககிட்ட. Kindly one amuk இல்ல, kindly one amuk that dubuk will fall. அமுக்குனா நீங்க பின்னால வரதான் வரான். நம்ம இடத்தை நோக்கி வந்துட்டோம். என்ன வாழ்ந்த இடத்தை அடைஞ்சிட்டீங்களா? நான் வாழ்ந்த, ஐயோ அப்படிலாம் சொல்லக்கூடாது. வந்தாச்சு. வெள்ளம் மட்டும் வாங்கணும். அச்சு வாங்கி கொடுக்குறியா? அச்சு ரியாக்ஷன் பாரு, வாங்கி கொடுக்குறியா? நம்ம கூடவே சுபா வருதாமா? எப்படி சொல்லுங்க? வருவாங்க சார்மா, நம்ம கூடவே வருவாங்க. அப்ப இந்த 2 டிக்கெட் பின்னாடி அனுப்பிச்சு விட்டுறோம். இல்ல, அவங்க 2 பேரும் பைக்ல வருவாங்க. இந்த கோயில் எடுத்துக்கலாம். ஏய், அழகா எடுறா. அந்த ஃபிளாக் ஃபாஸ்டா எடுக்காத, பொறுமையா எடு. ஜனங்களுக்கு ஸ்டேஷன்ல பார்த்தா எனக்கு ஃபர்ஸ்ட் டே ஞாபகம் வரும். நீ காலையில புச்சு 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 புச்சு. எனக்கு டாடி, எனக்கு நான் ஃபர்ஸ்ட் இயர்ல போகும்போது ஒரு கொள்கையோட போனேன் டாடி. என்ன ஆனாலும் சரி காலேஜ் டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போக கூடாதுன்னு. ஆனா காலைல பசி எடுக்கும். ட்ரெயின்ல எல்லாம் எனக்கு முன்னாடி எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கிற பாதி பேர் எஸ்ஆர்எம் பசங்க, எஸ்ஆர்எம் ப்ரொஃபசர்ஸ். ஓகேவா? ப்ரொஃபசர் என்ன பண்ணுவாங்க, இது எங்க பேருமா அந்த மெட்டல் டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ணி இட்லி பொடி, தோசை பொடி, தோசை சாம்பார், வடை, பூரி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு எடுத்துட்டு வருவாங்க. எனக்கா எவ்வளவு பேர் பொங்கல் வைக்கிறாங்க பாருங்க. ஆமா ஆமா ஆமா, அதான் இங்க தான் சொல்ல. தோ இதானா நான் சொன்ன கோயில். என்ன கோயில்ரா? பொன்னேரி அம்மன் கோயில். ஓகே ஓகே, ஏன்ட்ட சொன்னீங்க இந்த கோயில். எல்லாரும் இங்க தான் வைப்பாங்க. ஆமா, இன்னைக்கு ஃபுல் டே வைப்பாங்க. ரைட் வாய்ப்பு நினைக்கிறேன். போலீஸ் நினைக்கிறாங்க. ஆனா நம்ம ரைட் தான் போணுமா செல்லம்? லெஃப்ட்டும் போலாம். மார்க்கெட் க்ளோஸ்ட். க்ளோஸ்டா? இன்னைக்கு ஆடி போறன்றதுனால சும்மா ஜகத் ஜகத் ஜகத். சாமிடா அழகா இருக்குடா. இந்த ஊருக்கு வர பாதி ஜனங்க வந்து இதுதான் என்னது டிராஃபிக் ஆகுது. அவனோட பின்னாடி நடுரோட்ல பார்க்கிங் பண்றாங்க. ஏன்னா அம்மா ஸ்கூல் எல்லாம் போல பஸ் தான்டா. பொம்பளை சொக்கு கேக்குது கோபி. அதே மாதிரி கரெக்டாக 10 மணிக்கு கிளாஸ் ரூமுக்கு காஃபி வரும் ஃப்ளாஸ்கில். எத்தாந்து அம்மா கொத்தன் போவாங்க. என்னைக்காவது நீ எச்சமாயிருக்கியா? என்னைக்காவது ஒரு நாள் மாவிளக்கு போதும்ல ஜி தண்ணி. நான் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். யாராவது நான் ட்ரைனிங் வேணும்னா சொல்லுங்க, ஆமா கற்றுக் கொடுக்குறேன். யார் கேட்டாலும் சொல்லி கொடுப்பியா? உங்கள்கிட்ட சொல்லிவிடுவேன், நீ சொல்லிக் கொடு.
எப்படி அப்படி அந்தர்பல்ட்டி அடிக்கிற? ஏதாவது ஒன்று சொல்லிட்டு உடனே டக்குன்னு. அடுத்த கேள்வி என்னவா இருக்கும்? நம்ம தப்பிச்சிக்கலாம். சரி, நீங்கள் முடிச்சுட்டு கிளம்பி வாங்க, நான் கோயிலாண்ட போகிறேன். அப்புறம் அவன் ஓடிட்டு போகிறான். ஓகே, பிடிச்சி வைவா. ஓகேப்பா. ஓகே. முடியுமா? இல்லை ஸ்கூல் எடுத்து மாட்டோமா வீட்டிலேருந்து? நம்ம ரெஸ்ட் ரூமில் அந்த குட்டி ஸ்கூல் இருக்குமே. என்னாச்சு? முதல்ல மஞ்சள் தொட்டுக்கோங்க. நானும் ரொம்ப முயற்சி பண்ணேங்க, எப்படியாவது குத்த வச்சு உட்காந்து பொங்கல் வச்சிடணும்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த அளவுக்கு இன்னும் கால் வந்து எனக்கு சரியாகலை. அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு நான் வந்து குனிஞ்சி நின்று இந்த மாதிரியே எப்படியோ பொங்கலை வச்சு மேனேஜ் பண்ணி முடிச்சிட்டோம். அது வேற இல்லாமல் வெயில் வந்து பயங்கர வெயில், சரியான வெயில். தடவை 3வது சண்டே ஆடி மாதம் நம்ம வைக்கிறதுனால இவ்வளோ கூட்டத்தை பார்த்தோம். உள்ளே வந்து ஃபங்க்ஷன்ஸும் வேறு நடந்துட்டு இருந்தது, அதனால் ஹெவி க்ரௌடாக இருந்தது. எங்கள் ஊரில் இருக்கிற இந்த பெரிய ஆண்டவன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பாப்புலர் ஆகி இவ்வளோ ரஷ் வருவாங்கன்றது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ ஜனம், அவ்வளோ பேர் பொங்கல் வச்சுருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அச்சு, நீங்கள் மொட்டடிச்சு காது குத்தும் போது கூட இவ்வளோலாம் கிடையவே கிடையாது. இல்லை, அப்போல்லாம் கோவிலே கிடையாது சிலமா, ரொம்ப பாடிஞ்ச கோவிலாக இருக்குமே. அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட்லாம் பண்ணி சூப்பராக பண்ணிட்டாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. அதாவது ஊருக்கு வந்த ஒரு ஃபீலே அப்பதான் கிடைச்சிது. ஆனால் எனக்கும் கடவுளுக்குமான செம்ம சண்டை. அதெல்லாம் முடியாது, நான் நடந்து வரணும், நான் பொங்கல் வைக்கணும், என் காலை சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன மாதிரி அதுக்கு நான் எப்படி தான் போனேன், எப்படி தான் வச்சேன். ஆனால் அதுவுமே ஒரு ஆச்சரியம் தான் இல்லை? பயங்கர. நேற்று காலையில் எழும்போது எனக்கா கால் வலி, எனக்கா முடி வலி அப்படின்னு அந்த மாதிரி. அதாவது கடவுள் வந்து உன்னை கூட்டின்னு வந்து கோவிலில் உட்கார வச்சுட்டாரு, அதுக்கப்புறமா வலி கொடுத்துட்டாரு. அந்த வழியில் நீ எப்படி பண்ணுற அப்படி பார்க்கறதுக்கோ. ஆனால் எவ்வளவோ சின்ன சின்னதாக வந்து தடங்கல்கள் இருந்தாலும் எப்படியோ வந்துட்டு வச்சு முடிச்சாச்சு. ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு. உள்ளே வந்து அர்ச்சனையும் பண்ண பிறகு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. பொங்கல் வச்சு முடிச்சுட்டு அர்ச்சனையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கோயிலை வந்து மாவிளக்கு வச்சு ஒரு 3 சுற்று சுற்றி வந்தோம். சுற்றி வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் 2 பேருக்கும் 60ஆம் கல்யாணம் பண்ணியாச்சு. 60ஆம் கல்யாணம் சொல்லிட்டேன். அந்த மாதிரிலாம் சொல்லாதடா. நாங்கள் பேர் 2 பேரும் எப்படி உட்காந்து நிற்கிறீங்கன்ட்டு. பசங்களா இருந்தா 60ஆம் கல்யாணம் பண்ணி பார்க்குற சந்தோஷம் இருக்கும். ஆனால் உனக்கு அது முன்னாடியே கிடச்சிச்சு. இங்கே வேற தாலி எடுத்து கொடுக்கும் போது அவன் துள்ளுன்னு வரான். இந்த இடத்துல அது இந்த பீஜம் பண்ணும். ஓம் ஓம் ஆமா பாரு, சூப்பரா பண்ணி வச்சான். அந்த ஐர் ரோல நீ எடுத்து ப்ளே பண்ண தெரியுமா? வேற லெவல். ஒரு வேண்டுதல் கல்யாணத்தை இவன் எப்படி பண்ணிட்டான் செல்லமா கடைசியில. ஆனா உனக்கு உங்க அப்பா பொட்டு வச்சு விட்டாரு பத்தியா? எனக்கு போறாரு, நான் எனக்கு ஏன்டா போடுறீங்க? ஆளு எப்படிடா எடுத்து கொடுக்கணும்? அப்படியே கொத்த வடை எடுத்து கொடுப்பேன். நான் என்ன இதுக்கு முன்னாடி யாருக்கா திட்டுக்கல்ல பண்ணியிருக்கேன்னா, இல்லைன்னா தாலி எடுத்து கொடுத்துருக்கேன்னா, இல்லை ரிஜிஸ்டர் மேரேஜ் தான் போய் ஏதாவது பண்ணியிருக்கேன்னா எனக்கு எப்படி தெரியும்? ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் காலேஜ்ல யாராவது நீ எப்படா ஐரா மாறினு கேட்டா என்னடா சொல்லுவேன்? ஒன்றும் இல்லை, நான் இப்படிதான் சொல்றேன். நான் ஆரம்பத்தில் தான் நானும் பண்ணாமல் இருந்தேன். ஆனால் பண்ணாதான் வீட்டில் சோறு தருவேன்ட்டாங்க. அதுலேருந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் சாப்பிட்றீங்களா? இல்லை இல்லை இல்லை, நான் சாப்பிட்டு தான் போவேன். ஸோ சிறப்பாக முடிஞ்சுதுங்க. தேங்க்யூ ஸோ மச். சி பை பை டாட்டா.